Experts கிட்ட ஆன்லைன்ல இங்கிலீஷ் கத்துக்க just ₹1 per minute. Visit angloenglish.com. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில்ல அர்த்த மண்டபத்துக்குள்ள திரு இளையராஜா உள்ள நுழையிறாரு. அது உடனே தடுத்து நிறுத்தப்படுது. அவர் கூட ஜியரும் போறாரு. ஜியர் அர்த்த மண்டபத்துக்குள்ள நின்று சாமியை வழிபடுறாரு. இளையராஜா வெளியே நின்று சாமியை வழிபடுறாரு. எல்லா கோவில்லையும் உண்டான ஒரு நடைமுறை பழக்கம் தான் அது. அது சம்பந்தப்பட்ட பக்தர்கள் அதை பற்றி ஒரு பெரிய டாப்பிக்காக எடுத்துக்கிறது இல்லை. மாற்று கருத்து உள்ளவர்கள் வெளியிலேருந்து அந்த கருத்துக்களை திணிக்க முற்படுகிறார்கள். அது ஒரு அவமானமாக அவர் நினைச்சிருந்தார்னா இதை எதையும் ஏற்காமல் வெளியேறி இருக்க முடியும். இளையராஜா கிட்ட ஒரு பெருந்தன்மை எதிர்பார்க்குறீங்களா? அவர் வெளில நின்றுட்டு இதை பெருசாக்கலன்னு நினைக்கிறீங்களா? அந்த பெருந்தன்மையை ஜியர்கள் பண்ணிடக்கூடாது. ஒரு மேடையில் ஒரு அரசியல் தலைவர் என்ன இருந்தாலும் நீ ஒன்றும் உயர்ந்த ஜாதி ஒன்றும் ஆயிட முடியாதுங்கிறது. நமக்கு இளையராஜா பொறுத்தவரை ஜாதி கேள்வியே இல்லை. அப்புறம் ஏன் அவரை அங்கே வெளியே நிற்க வச்சு? சாதாரண ஆள் கிடையாது. எல்லாராலையும் ஒரு பெரிய மதிப்பு வச்சிருக்க ஒரு இசைஞானி வந்துட்டாரு, சரி வாங்க அப்படின்னு நின்று அவர் சாமி கும்பிட்டு ஒரு 5 நிமிஷம் நிப்பாரா, நின்றுட்டு போயிட போறாரு. 2 பேர் வராங்க, ஒருத்தர் உள்ளேயும் ஒருத்தர் வெளியே நிக்க வைக்கிறதுக்கு பேரு சாதி பாகுபாடு இல்லாம வேற என்ன? சட்டமன்றத்துக்குள்ள உள்ளபடுமா? எல்லாருக்கும் எல்லாம் உண்டு. ஒர்க்கர்ஸ், எம்எல்ஏ, எம்பி எல்லாருக்கும் எல்லாம் உண்டு. எல்லைக்குள்ள அவரவர்கள் இருக்க வேண்டாம், அவ்வளவுதான். முனீஸ்வரன் கோயில் இருக்கு, பாடிகார்டு முனீஸ்வரன். பிராமணா பண்றான், நான் வண்டி வாங்கினாலும் அவர் எங்க சொன்னாரோ அங்கே தான் நினைக்கணும். ஜாதிங்கிறதுக்கு உள்ள போக முடியாது. அந்த ஆல்மோஸ்ட் அந்த கோயில் எண்டு வரைக்கும் நம்மளால போக முடியும் சார். நீங்க உள்ளே விட மாட்டீங்க. எது ஆல்மோஸ்ட் எண்டுங்கிறத அந்தந்த கோவில் முடிவு பண்ணணும். நீங்க சொல்றது எண்டு இல்ல. எல்லா இடத்துலையும் தலையிட முடியாத நீங்க இங்கே தலையிடாது. அது அப்படிதான் போகும். மசூதி அப்படிதான் இருக்கும், சர்ச் அப்படிதான் இருக்கும், கோயில் அப்படிதான் இருக்கும். விரும்பினா வாங்க, விரும்பாட்டா போங்க. வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திரு ஜமாத் அக்னி அவர்கள். வணக்கம். வணக்கம். கலாட்டா மீடியா நேயர்களுக்கு வணக்கம். ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில்ல அர்த்த மண்டபத்துக்குள்ள திரு இளையராஜா உள்ள நுழையிறாரு. அது உடனே தடுத்து நிறுத்தப்படுது. அவர் கூட ஜியரும் போறாரு. ஜியர் அர்த்த மண்டபத்துக்குள்ள நின்று சாமியை வழிபடுறாரு. இளையராஜா வெளியே நின்று சாமியை வழிபடுறாரு. முதல் கட்டமா இந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க? நடந்த சம்பவத்தை எப்படி பாக்குறீங்க? எல்லா கோவில்லையும் உண்டான ஒரு நடைமுறை பழக்கம் தான் அது. அது சம்பந்தப்பட்ட பக்தர்கள் அதை பற்றி ஒரு பெரிய டாப்பிக்காக எடுத்துக்கிறது இல்லை. மாற்று கருத்து உள்ளவர்கள் வெளியிலேருந்து அந்த கருத்துக்களை திணிக்க முற்படுகிறார்கள். இதுதான் முதல் விஷயமா பார்த்துக்கணும். இப்போ இளையராஜா அவமானப்படுத்துவது குறிக்கோளாக இருந்தால் அதுக்கப்புறம் சமமாக உட்காத்தி பேசுகிறதோ, மாலை போடுவதோ, பரிவட்டம் கட்டுவதோ இதெல்லாம் தேவையில்லாத விஷயமா போயிருக்கும். அது ஒரு அவமானமாக அவர் நினச்சிருந்தார்னா இதை எதையும் ஏற்காமல் வெளியேறி இருக்க முடியும் இல்லையா? அப்போ அதெல்லாம் இல்லாத போது இளையராஜாவும் அதை பற்றி பெரிய விஷயம் இல்லை. அங்கே உள்ள நடைமுறையை புரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்றாரு. நான் என்ன சொல்றேன், அவர் உள்ள வந்துட்டாரு. உள்ள வந்தா சரி வந்துட்டாரு, நின்று சாமி தரிசிச்சுட்டு போட்டுமே அங்க இருக்கிற ஜியர்கள் ஏன் பெருந்தன்மையை நடந்துக்கூடாது? இளையராஜா கிட்ட ஒரு பெருந்தன்மையை எதிர்பார்க்குறீங்களா? அவர் வெளில நின்றுட்டு இதை பெருசாக்கலன்னு நினைக்கிறீங்களா? அந்த பெருந்தன்மையை ஜியர்கள் பண்ணிடக்கூடாது. கரெக்டு தான். இந்த நம்ம மேலதிகாரியுடைய ரூமுக்குள்ள போகும்போது ஒரு எல்லை இருக்கு. நான் கதவை தட்டி கேட்டு போகணும். நான் பொசுக்கு உள்ள போயிட்டேன்னு வச்சுங்களேன், வரவேற்பீங்களா என்னை வெளியில தள்ளுவீங்களா? இல்ல, ஜியருக்கு வரவேற்பு கிடைக்குது, அதை விட்டுருங்க. இங்க நான் போனா என்ன பண்ணுவீங்கன்னு நான் கேட்கறேன். இப்ப எங்க மேலதிகாரியில யாரு வந்தாலும் கதவை தட்டிட்டு தான் உள்ள போகணுங்கிறதா விதி. நான் தெரியாம ஜியர் கதவை தட்டாமே உள்ள போறாரு. இளையராஜாக்கு மட்டும் ஏன் தட்ட சொல்றீங்க? அவங்க வீட்டுக்கு வச்சுங்களேன், அவங்க வீட்டுக்கு அவங்க தட்டாம எம்டி கதவை தட்டாம போவாரு. அவர் போறாரு, நான் போக முடியுமா? ஜியர் அப்ப எம்டியா? அந்த கோவில்ல நிர்வாகத்துல ஒரு பகுதியில் இருக்கவர் சிங்க இல்ல. சாதாரண ஒரு வாட்ச்மேன் கூட டக்குன்னு உள்ள போட முடியாது. ஆனா அங்க உள்ள சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒர்க்கர் எம்டி ரூம்ல எப்போனா போவார் வருவார் இல்லையா? அவர் போறாரே, நான் போக முடியாது. எனக்கு கட்டுப்பாடு, பர்மிஷன் கேட்டு போகணும். இப்போ அதனால அவர் புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. அது தவறுன்னு இருந்தா மற்ற மரியாதை ஏற்றுக்க மாட்டார்ல. கோவப்பட்டு வெளியே தானே போகணும். ஒரு இன்சல்ட்டுன்னு நினச்சிட்டா நான் தொடர்ந்து அடுத்த வாரத்தை நான் பேச முடியாது. நான் சேனலை விட்டு அப்படி தானே வரணும். இல்லை, அப்படி இல்லை. அது இளையராஜா அதை பெருந்தன்மையா எடுத்துக்கிட்டாருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஜியர்கள் அங்கிருந்து கோயில் நிர்வாகம் அவர் அவமானப்படுத்திருச்சுங்கிறது தான் வெளியில பேசப்படுற விஷயம். நீங்க சொல்றது நிஜமா இருந்தா சேனல்காரங்க அவர்ச்சே கேட்டுக்கணும், உங்களை அவமானப்படுத்திட்டாங்களா, ஜியர் உங்களை வெளியில் அனுப்பிச்சாரு அப்படி கேட்டுக்கணும். அப்படி இல்லை. ரொம்ப நாளாகவே இந்து மதத்து பேரில் ஒரு தாக்குதல் அது இளையராஜா மேலேயும் உண்டு. இளையராஜா ஒரு புஸ்தகத்துக்கு முன்னுரை எழுதும்போது அம்பேத்கருக்கு இணையானவர்னோ இல்லை அந்த திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய மோடினோ சொன்னார். இவ்வளோ தானே, ஒரு முன்னுரை தானே. ஒரு புஸ்தகத்துக்கு முன்னுரை எழுதுறதுக்கு கட்சிக்காரை கேட்டுக்கிட்டு எழுதணுமா இல்லை எனக்கு தோணா? நாளைக்கு நீங்களே ஒரு புஸ்தகம் போகிறீங்க, முன்னுரை எழுதணும்னு கேட்குறீங்க, நான் எல்லாருமே கேட்டு வரணுமா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் என்ன சொல்கிறீங்கன்னு உங்களையே நான் உயர்த்தி பேசாமல் வச்சுக்கலாம். காமராஜரை போன்றவர் இந்த ரீதியாளர் சொல்கிறேன்னு வச்சுங்க, அது ஏன் அபிப்பிராயம்? முன்னுரை எழுதுனேன்,
என்னையே கேட்டு எழுதலை, காமராஜர் இவர் ஒன்றா, இப்படியெல்லாம் ஆரம்பித்தா அது விதண்டாவாதம்னு அர்த்தம். அப்படி தானே முன்னுரை ஆரம்பித்தாங்க. யாரையா கேட்டு எழுதுவாங்களா முன்னுரை? முன்னுரைங்க யாரும் கேட்டு எழுத மாட்டாங்க. எவ்வளோ குதிச்சிருக்காங்க. சரி, அதுக்கப்புறம் தான் இவருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் சீட்டு கிட்டு வச்சுங்களேன். உடனே இவரை சங்கியாக்கிட்டாங்க. ஏம்மா 50 வருஷம் இங்கே மியூசிக் போட்டிருந்தாரு, அவரை நீங்கள் ஒன்றும் கௌரவப்படுத்தலையே. தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் கூப்பிட்டு வந்து நல்லா கௌரவம் கொடுத்துருக்கலாம். அப்படி ஒன்றும் நீங்கள் ஒன்றும் பண்ணலை. இல்லை, இவருக்காக நீங்கள் சிபாரிசு பண்ணியிருக்கலாம், பாரத ரத்னா மாதிரி. அதுவும் நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் பேசாக இருந்துட்டு சென்ட்ரல் பக்கம் ஒரு சாயிறாருன்னு நிஜமாகவே இருக்கட்டும். நீங்கள் அதுக்காக இப்படி கேவலப்படுத்த முடியும்? அப்போ அது வேணும்னு பண்ணுறது. இன்னொன்று, ஒரு மேடையில் ஒரு அரசியல் தலைவர், காங்கிரஸ் நினைக்கிறேன், அவர் சொல்கிறார், என்ன இருந்தாலும் நீ ஒன்றும் உயர்ந்த ஜாதி ஒன்றும் ஆகிட முடியாதுங்கிறார். ஜாதி மனசில் வச்சுருக்கிறது அரசியல்வாதியா இவங்களா? இன்னொருத்தர் சொல்கிறார், இவர் ஜாதியை பற்றி பேசுகிறார். நமக்கு இளையராஜாவை பொறுத்தவரை ஜாதி கேள்வியே இல்லை. அப்புறம் ஏன் அவரை அங்கே வெளியே நிற்க வச்சு? இல்லை, நானே போக முடியாதுங்க, எந்த ஜாதியும் போக முடியாது. உங்களுக்கு சேர்த்து தான் நான் பேசுறேன். நீங்க பேச வேணாங்க, நாங்க கேட்கவே இல்லையே. கேட்காத ஒருவே நீங்க கேக்குறீங்க. ஜியரும் இளையராஜாவும் 2 பேரும் தான் அந்த மண்டபத்துக்குள்ள போறாங்க. ஜியர் உள்ள நின்னு சாமி கும்பிடுறாரு, இளையராஜா வெளிய நின்னு சாமி கும்பிடுறாரு. ஏன் இளையராஜா உள்ள நிக்கிட்டுமே, என்ன பிரச்சனைங்க? அவர் புரிஞ்சுக்கிட்டவர் நிக்கிறாரு, உங்களுக்கு ஏன் கோவம் வருது? இல்ல, இளையராஜா புரிஞ்சவர் நிக்கும்போது இளையராஜா புரிஞ்சுக்கிட்டாரா புரிஞ்சுக்கலையா, அவர் பேருந்தன்மையா நடந்துக்கிட்டாரான்றதெல்லாம் இல்ல. இளையராஜா ஏன் ஜியர் பக்கத்துல நின்னு சாமி கும்பிடக்கூடாது? அவ்வளவுதான் என் கேள்வி. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எல்லை வச்சிருக்காங்க. அதான் சொன்னேன், உங்க ஆபீஸ்னு சொன்னேன். யார் அந்த எல்லை? அதான் உங்க ஆபீஸ்னு சொல்ல வந்தேன். ஆஃபீஸில் எல்லோரும் வாசலில் போகிறவங்களாம் வர முடியாது. ஃபஸ்ட்டு கேட்டு ஒன்று இருக்குது நம்ம வாசலில். இல்லை, அங்கே டெலிஃபோன்லாம் இருக்கிற இடத்துல ஹெல்மெட்டில் காட்டி வச்சுருங்களே, எங்கே போகிறீங்க என்ன ஏதுன்னு கேட்பாங்க. உள்ளே வந்தால் அவங்கள வர சொல்லி யாருங்க டிபேட்டு, இத்தனை கேள்விக்கு பதில் சொல்ல உள்ளே போகணும். எல்லோரும் உள்ளே போயிட முடியுமா? அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எல்லை. உங்கள் ஒர்க்கர்ஸ் எங்கே வேணால் உள்ளே போவாங்க, நான் எங்கே வேணால் உள்ளே போனேன். அப்போ எல்லா இடத்துலையும் எல்லை இருக்குங்க. அந்தந்த எல்லையில் அவரவர்கள் நிறுத்தப்படுவார்கள். ஆஃபீஸ்லேயும் உண்டு, கவர்மெண்ட்டில் உண்டு, எல்லா இடத்துலையும் அந்த எல்லைகள் உண்டு. இல்லை, இளையராஜா சாதி ரீதியிலான விஷயங்களால தான் அவர் நிறுத்தப்பட்டாருங்கிறது தான் விமர்சனமே. விமர்சனம் பண்ணுறவங்க இந்து மத தாக்குதல் பண்ண வேண்டிய என்ன சார் ரீசனா இருக்க முடியும்? வேற ரீசன் என்ன? நீங்க இப்ப அவர் அந்த அர்த்த மண்டபத்துக்குள்ள வந்ததுனால இப்ப என்ன நடந்துருச்சு? அங்க ஏன் வரக்கூடாது? சாமி கும்பிட்டா என்ன ஆயிட போகுது? இப்போ ஏன் வரக்கூடாதுங்கிறது அவங்க கட்டுப்பாடு. அதை ஏன் நீங்க கேள்வி கேட்க முடியாதுங்கிறேன். இந்த ஆபீஸ்ல ஒரு கட்டுப்பாடை நான் கேள்வி கேட்க முடியாது. நீங்க உடன்பட்ட ஆபீஸ் வாங்க, இல்லை உடனே வர வேண்டாம். ஒரு வார்த்தை தானே. இந்து சமய அறநிலைத்துறை கீழே இருக்கிற கோயில் சார், யார் வேணாலும் சாமி கும்பிடலாம் சார். அது எப்படி சார் நான் பர்மிஷன் கும்பிடு, நான் இது வரைக்கும் தான் இது பண்ணணும், இது வரைக்கும் தான் இது. அவர் வந்துட்டாரு, சரி வாங்க அப்படின்னு நின்று. அது நம்ம ஒரு சாதாரண ஆள் கிடையாது. இளையராஜா மாதிரி எல்லாரும் மதிக்கத்தக்க போற்றப்படுற, எல்லாராலையும் ஒரு பெரிய மதிப்பு வச்சிருக்க ஒரு இசைஞானி வந்துட்டாரு, சரி வாங்க அப்படின்னு நின்று அவர் சாமி கும்பிட்டு ஒரு 5 நிமிஷம் நிப்பாரா, நின்றுட்டு போயிட போறாரு. உடனடியா கூப்பிட்டு இல்ல இங்க நீங்க வரக்கூடாதுன்னு ஒரு ஜியர் வந்து அவர்கிட்ட அவ்வளவு பேசுறாரு, இதுக்குள்ளலாம் நீங்க போக கூடாது, விலைக்கு வெளியே நில்லுங்கன்னு. ஒருத்தர் 2 பேர் வராங்க, ஒருத்தர் உள்ளேயும் ஒருத்தர் வெளியே நிக்க வைக்கிறதுக்கு பேரு சாதி பாகுபாடு இல்லாம வேற என்ன? இதையே ஆபீஸ் ஒத்துக்குவீங்களா கேட்கறேன். என்ன இடத்துல உங்க ஆபீஸ்ல நிக்க வச்சீங்க, நான் சொன்னா ஒத்துக்குவீங்களா சாதி பாகுபாடுன்னு? எல்லா இடத்துலையும் சிஸ்டம் இருக்குது, நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். கொஸ்டினே பண்ண முடியாது. அந்தந்த இடத்துல ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணி ஆகணும். சட்டமன்றத்துக்குள்ளெல்லாம் உள்ள படுமா? எல்லாரும் பொதுமக்கள்லாம் போட முடியுமா? எல்லாருக்கும் எல்லை உண்டு. ஒர்க்கர்ஸு, எம்எல்ஏ, எம்பி எல்லாருக்கும் எல்லை உண்டு. எல்லைக்குள்ளே அவரவர்கள் இருக்க வேண்டாம், அவ்வளோதான். எல்லா இடத்துலையும் உள்ளதானே. இங்கே மட்டும் ஏன் சாதி பற்றி பார்க்குறீங்க? சரி, எந்த அடிப்படையில் தடுக்கிறீங்க? வேற அங்கே உள்ள நடைமுறை. இந்த ஆஃபீஸுக்கு ஒரு நடைமுறை இருக்கும், நான் தெரிஞ்சுக்கணும்னா யாரையா கேட்கணும். உங்கள் ஆஃபீஸில் நடைமுறையை தெரிஞ்சுக்கானாக்கா நீங்கள் சொன்னதில் நின்னணும். இல்லை சார், நடைமுறை வந்து இப்போ என்னன்னா, இப்போ அங்கே இளையராஜா அங்கே யாருக்குமே அலவுட் இல்லை அப்படிங்கிறது தான் பேர். அது எந்த அடிப்படையில்? இப்போ ஜியருக்கு அலவுட் இருக்குல்ல, அது எந்த அடிப்படையில் அலவுட் இருக்கு? அவர் நிர்வாகியாக இருக்கலாம், அது மட்டும் தான் ரீசன் இருக்கலாம். யார் யார் உள்ள? நீங்க அது போய் கேட்டீங்களா? இவரை விட்டீங்களா? இவரை கேட்டீங்களா? நீங்க கேட்கல. இல்ல, அங்க இருக்கிற கோயில் நிர்வாகம் கொடுத்த விளக்கம், ஜியர் பட்டர்களுக்கு மட்டும் தான் அனுமதி, மற்றவர்களுக்கு அனுமதி இல்லை அப்படிங்கிறதுக்கு பின்னாடி வேற என்ன இருக்கு? அப்ப அதுதான் சிஸ்டம்னாக்கா, சிஸ்டத்தை நீங்க உடைக்க முடியாதுங்க. எது சிஸ்டம் சொல்றாங்களோ அது ஆபீஸா இருக்கட்டும், கவர்மெண்டா இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் சிஸ்டத்தை மீற முடியாது. எந்த இடத்துலையும் அங்க ஜாதி வராது. சாதாரண கவர்மெண்ட் ஆபீஸுக்கார நீங்க போக முடியுமா கேட்கறேன். ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல எல்லாரும் நீங்க உள்ள போடுவீங்களா கேட்கறேன். நீங்க ரொம்ப அழகா அதை வந்து அவர் ஆபீஸோட ஒரு கோயில் நிர்வாகத்தை, அவ்வளவுதான். ஆபீஸ்ல எல்லாருமே ஈக்குவலா உட்காந்து வேலை பாக்குறாங்க, ஈக்குவலா இது பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா நீங்க வந்து 2 பேர் உள்ள வந்தவங்கள ஒருத்தரை மட்டும் இப்ப நீங்க ஜியரையும் சார் நீங்களும் அங்கேயே நில்லுங்க சார், நீங்களும் இங்க நின்னு சாமி கும்பிடுங்க சார். ஆபீஸ்ல வர்க் பண்றவங்க எங்க போவாங்க? ஏன்னா இங்க என்ன விமர்சனம், இளையராஜா வந்து ஒரு பார்ப்பனர் இல்ல, இவர் பார்ப்பனர், அதனால உள்ள நிக்கிறாரு. நீங்க சொல்லிக்கலாம் அப்படின்னு திமுக காரன் சொல்லிட்டே இருக்கலாம். இதுக்கு காரணம் இல்ல, ஜாதி அடிப்படையா இல்ல. அந்த அங்க ஜாதி அடிப்படையிலனா வேற என்ன ரீசன் எனக்கு சொல்லுங்க. இது சிஸ்டம்லாம் கிடையாது, இது ஜாதி பாகுபாடு தானே. அதையே நான் சொன்னா ஒத்துக்குவீங்களா? உங்க ஆபீஸ்ல நான் உள்ள போறேன், ஒத்துக்குவீங்களா கேட்கறேன்.
அவர் அந்த ஜாதி, அதனால பாப்பான உள்ள நான் சொல்கிறேன். நீங்கள் கேட்பீங்களா? அதை ஒரு இடத்துல நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க, இன்னொரு ஒத்துக்கணுமாப்பா? இங்கே ஒரு சிஸ்டம் உண்டுன்னா அங்கேயும் உண்டு. இங்கே நான் நிற்கணும்னா அங்கேயும் நிற்கணும். எங்கே போனாலும் சிஸ்டம் கட்டுப்பட்டு தான் ஆகணும். கட்டுப்படாமனா கோயிலுக்கே வராதே. என்ன நீ கட்டுப்பட மாட்டேங்கிற, கோயிலுக்கு வராதே. இந்து மதத்தில் ஒரு இளையராஜா இந்து சார், அவர் அந்த கோயிலுக்கு வரதுக்கு ஒரு அனுமதி இல்லை. உங்க வியூல சட்டம் இருக்காது சார், என் வியூல இந்த ஆபீஸ் சட்டம் இருக்காது. ஆபீஸ் சட்டம்ங்கிறது ஆபீஸோட ஓனர் வியூவில் தான் இருக்கும். என் வியூவில் இருக்குமா இந்த ஆபீஸ் சட்டம்? அப்போ உங்கள் வியூவெல்லாம் அங்கே செல்லாது, யாருடைய வியூவும் செல்லாது. அங்கே நிர்வாகத்தில் ஒரு முறை வச்சுருக்காங்க, அது கட்டுப்பட்டு தான் ஆகணும். கட்டுப்பட மாட்டான்னு இங்கே வரவே வேண்டாம், அவ்வளோதான். இல்லை சார், அந்த கட்டுப்பாடு இருக்குல்ல, அந்த கட்டுப்பாடை தான் யார் விதிக்கிறதா? அந்த கட்டுப்பாடு அங்கே இருக்கிற நிர்வாகத்தை எந்த அடிப்படையில் அந்த நிர்வாகத்துக்கு உரிமை இருக்கு வச்சிருக்காங்க. எந்த அடிப்படையில் இந்த கட்டுப்பாடு விதிக்கப்படுதுன்னு சொல்லுங்களேன். இந்த கட்டுப்பாடுகள்லாம் இருக்குல்ல, இளையராஜா வெளியே நிற்கணும், ஜிஆர் உள்ள நிற்கணும், இது எந்த அடிப்படையில்? இளையராஜா மட்டும் இல்லை, நானும் ஜிஆர் இருக்கிற இடத்துல போக முடியாது. நீங்கள் நினச்சிருக்கீங்க பாப்பாம் பூரா போகலாம் நினச்சிருக்கீங்க, கிடையாது. நான் எல்லா கோயிலுக்கும் உள்ளே போக முடியாது. நீங்கள் எங்கே நிற்கணும் நான் நிற்கணும். நீங்கள் வேணா வாங்க பாரசாமி கோயில் எங்கே வேணால் போவோம். நீங்கள் நிற்கிறதா நிற்க முடியும், நான் பாப்பாங்கிறத உள்ளே போட முடியாது. நீங்களும் உள்ள நின்னு சாமி முடியாது சார் கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க ஏன் கேக்குறீங்க? நாங்க கேட்காத நீங்க எங்க சார் கேக்குறீங்க? பாப்பா யாரா கேட்டானா எனக்கு உரிமை வாங்கி கொடுங்க, நாங்க பேசாம தான் இருந்தோம். நீங்க எங்களுக்கா பேசுறீங்க? இளையராஜாக்காக அவங்க பேசுறாங்க, இளையராஜாவும் உள்ள வந்து நிக்கணுங்கிறது தான் பிரச்சனை. இது வந்து இன்னைக்கு நேத்து இருக்க பிரச்சனை இல்ல. கோயில் கருவறைக்குள்ள எல்லாரும் வரணும், அனைத்து சாதியும் அர்ச்சகர் ஆகலாம்ல இருந்து இந்த சிக்கல் தொடங்கி இன்னைக்கு எல்லாரும் அர்ச்சகர் ஆகிற வரைக்கும் உள்ள வந்துட்டாங்க. திரும்ப 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 நீங்க அந்த இந்த மண்டபத்துக்குள்ள வரக்கூடாது, அர்த்த மண்டபத்துக்குள்ள வரக்கூடாது, நீங்க இங்க நிக்கணும், கருவறைக்குள்ள வரக்கூடாது, அர்ச்சகர்களாக நீங்க வந்து ஒரு அரசால நியமிக்கப்பட்ட அர்ச்சகரை நீங்க கோயிலுக்குள்ள விட மாட்டேன் அப்படின்னு சொல்ற. இந்த மாதிரி பல சிக்கல்கள் போயிட்டு தானே இருக்கு. அப்ப இதுக்கு பின்னாடி என்ன சாதி இல்லாம வேற என்ன இருக்க முடியும்? அனைத்து சாதி அந்த பாகுபாடு தானே இருக்கு, வேற என்ன இருக்கு இதுக்கு பின்னாடி? அனைத்து சாதியும் அர்ச்சகராகலாம். இந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு. ஜட்ஜு கேட்டாரு, அறநிலையத்தினுடைய மேம்பாட்டில் எத்தனை கோயில் இருக்குங்கிறாரு. 40,000 கோயிலுன்னாரு. ஆகம விதியோட நடக்க கோயில் எவ்வளவுன்னாரு, 3000னாரு. மற்றது என்ன எல்லாரும் இருக்காங்கன்னா, அப்போ இது அனைத்து கேட்கவே வேண்டாமே. 37,000 கோயில் நீங்கள் நினைக்கிறவங்க தான் இருக்காங்க. இந்த 3000 போய் ஏன் கேள்வி கேட்குறீங்க? எல்லா ஜாதிகளும் இருக்காங்கல்ல. உங்களுக்கு பார்க்கணும்னா எந்த ஜாதி அர்ச்சகர் பார்க்கணும், அந்தந்த கோவிலில் போனால் அங்கங்கே பார்க்கலாம். அந்த சட்டமே தப்பு. அதோடு இல்லாமல் கோவிலாக இருக்கட்டும், மத வழிபாடாக இருக்கும், இதில் எந்த சட்டமும் தலையிட முடியாது. கோவில் நிர்வாகத்தில் மட்டும்தான் தலையிட முடியும். வருமானம் வந்து தான் திருடு நீங்களா என்ன பண்ணீங்க சொத்து அது வரைக்கும் கேட்கலாம். பூஜையை பற்றியோ அர்ச்சனை நீங்கள் கேட்க முடியாது. இது கேட்கலாம்னா சர்ச்சில் நீங்கள் யாரை வேணால் பாதிரியாரை கொண்டு சேர்த்துருங்களேன், ப்ராக்டிஸ் ஆனவங்க இங்கே இமாமா கொண்டு சேர்த்துருங்களேன். மற்ற மதங்களில் எப்படி நெருங்க முடியாதோ அதுபோல தான் எங்கேயும் சட்டத்தில் கோவில் விஷயத்தில் அந்த மத சடங்குகளில் சட்டமோ யாரும் தலையிட முடியாது. அது அப்படி தான் இருக்கும். அது பிராமணம் மட்டும் இல்லை, எல்லா ஜாதி கோயிலும் அப்படி தான். பண்டாரம் பூஜை பண்ணுற கோயிலில் நாம் உள்ளே போக முடியாது, பாப்பாங்கிறதா போக முடியாது. முனீஸ்வரன் கோயில் இருக்குது, பாடிகார்டு முனீஸ்வரம். பிராமணா பண்ணுறான், நான் வண்டி வாங்கினாலும் அவர் எங்கே சொன்னாரோ அங்கே தான் நிற்கணும். ஜாதிங்கிறதுக்கு உள்ளே போக முடியாது. எல்லா கோயிலும் இருக்குது. மதுரை காளியம்மன் இருக்குது, பிராமணா பூஜை பண்ணுறான். மதுரை காளியம்மன் காஞ்சி பெரியவருக்கு குலதெய்வம், நாங்களும் அங்கே அடிக்கடி போவோம். எவனா இருந்தானே அங்கே நெல் விபூதி வாங்கிட்டு போ. அப்போ கோவில் ஒரு சிஸ்டம் இருக்கிற போது ஏன் நீங்கள் உடைக்கணும்னு நினைக்கிறீங்க? இல்லை சார், அந்த சிஸ்டம்னு சொல்றீங்களா, அதை இன்னும் உடைங்கல, அந்த சிஸ்டத்துக்கு முடியாதுங்கிறேன். சொல்லுங்களேன். இல்லையா சொல்ல மாட்டீங்க, அப்படி பின்னாடி வேற என்ன? அப்படி இல்லை, எல்லா ஜாதியும் இருக்குல்ல. சிஸ்டம்னு ரொம்ப பாலிஷ்டா பேசுறீங்க. நீங்க பாலிஷா வேண்டாம் சார். மற்ற ஜாதி கோயில் பண்றாங்கல்ல, அங்க ஜாதியை பத்தி பேச போறீங்களா? நீங்க பண்டாரம் தான் போகலாம் கேட்க போறீங்களா? வண்டியர் தான் பூஜை பண்ணலாம் கேட்க போறீங்களா? மற்ற ஜாதிகள் பூஜை பண்ணுற இடத்துல எப்படி வாயை மூடிட்டு வரீங்க? ஆனா நீங்க சொல்ற அதே பாடிகார்டு முனீஸ்வரர் கோயில்ல என்னால சாமி கிட்ட போய் என்னால என்ன இங்க நில்லு அங்க நில்லுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இல்ல, அந்த எல்லையோட நிக்கலன்னா அவரே தள்ளுவாரு. பிரச்சனை அவரு ஒரு எல்லை வச்சிருப்பாரு, எது வரைக்கும் நீங்க போகலான்னு. அந்த எல்லையை புரிஞ்சுக்கலாம், அவரே வெளியில போவாரு. அந்த ஆல்மோஸ்ட் அந்த கோயில் எண்டு வரைக்கும் நம்மளால போக முடியும் சார். நீங்க உள்ளேயே விட மாட்டீங்க. எது ஆல்மோஸ்ட் எண்டுங்கிறத அந்தந்த கோவில் முடிவு பண்ணணும். நீங்க சொல்றது எண்டு இல்ல, அந்த கோவில்ல இருக்கும். எல்லா ஜாதி கோவிலும் இது இருக்குங்கிறேன். நீங்க மாரியம்மன் கோயில் பாருங்க, பாப்பாங்க தான் உள்ள விடுறானா, பண்டாங்க உள்ள விடுவானா? அந்த கோவில் அவன் ஒரு நடைமுறை வச்சிருக்கான். நீ இஷ்டப்பட்ட இஷ்டம் போகலாம், அவ்வளோதான் நடக்கும். எல்லா ஜாதியும் அர்ச்சகராக தானே இருக்கான். அப்புறம் ஏன் கேள்வி கேட்குதுப்போ பாப்பா மன்ற கோயிலில் மட்டும் என் பூஜை வருது? அது கூட ஒரு குறிக்கோள் என்னன்னா 3% பிராமணன் இருக்கான் மொத்தம். இப்போ 1% ஃபாரின் பண்ணால் படிச்சுட்டு ஏதோ தொழில் பாடுறான். பாக்கி 1% உள்ளூர்லேயே படித்து சொந்த பிஸ்னஸோ ஃபேக்டரியோ போகுது. இன்னும் 1% அதில் 50% புரோகிதம் பண்ண ஆரம்பிச்சிடான். அவனை நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது, அவன் 50 ரூபா போயிட்டுருப்பான், அவ்வளோதான். இன்னொரு 6% கோயிலில் இருக்கான். இந்த 6% எதிர்த்தா இத்தனை சண்டையும் போடுறீங்க. எத்தனை பேர், யாரை நீங்கள் எதிர்க்கணும்? நிஜமாக நீங்கள் எதிர்க்க வேண்டிய எதிரிகளை நீங்கள் அடையாளம் காணவே இல்லை.
நாட்டை கொள்ளடிச்சு 1000 கோடி 2000 கோடி சொத்து சேர்த்துட்டு இருக்கானுங்க. அவங்கள எடுத்து தான் நீங்கள் குரல் எழுப்பணும். இந்த அரசு அதை பார்ப்பான்னு எதிர்த்தா சரி, அவன் தான் இருக்கானே அரசு இதை பார்ப்பான். அவன் தான் கொள்ளை அடித்து மாளிகையில் இருக்கானா, அவன் வீடு ஓட்டு வீடு, ஒரு கிழிச்ச வேட்டியை கட்டிட்டு வந்திருக்கான், இவ்வளோ சோறு பொங்குறான், தட்டு எடுத்தா அதில் 8 ரூபா 5 ரூபா போகிறான். இவன் எதுதான் பரதேசி எதுக்கு அவங்க சண்டை? பரதேசி எதுக்கு சண்டையா? யாரை எதுக்கு சண்டை? இன்னைக்கு இருக்கிற உயர் பதவிகள்ல அரசாங்கம்ல இருக்கிற முக்கியமான பொறுப்புகள் எல்லாம் யாரு சார்? தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லுங்க. உடைச்சு பேசுங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் போஸ்டான்னு கேளுங்க. ஒரு போஸ்ட் கிடையாது. ஸ்கூல் டீச்சர் கூட பிராமணன் கிடையாது தெரியுமா? எவனா சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமா அவனை இருக்காதீங்க. தமிழ்நாட்டில் என்ன சாதிச்சோன்னு சொல்லுங்க. தமிழ்நாட்டில் ஒரு பிராமணனை கொண்டு காட்டுங்க, ஒரு ஸ்கூல் டீச்சரை கொண்டு காட்டுங்க, என்னை கொண்டு காட்டுங்க. அதில் நான் தொழிலை விட்டுறேன். நான் உங்கள் சேனல்லே உங்க ஒத்துக்கிறேன் தப்பு இருக்குதுன்னு. ஒரு பிராமண தமிழ்நாடு கவர்மெண்ட் போஸ்ட்டில் கிடையவே கிடையாது. ஐஏஎஸ் ஐபிஎஸ் படித்து சென்ட்ரல் கவர்மெண்ட் போவான், அதுக்குள்ளேருந்து வருவான் யாராவது வந்தான்னா. அவனை நீங்கள் தடுக்க முடியாது. நீங்கள் வேணான்னா அவன் வேறு ஸ்டேட்டில் போட்ட போகிறான். அதனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தா உங்கள் பேரில் ஸ்டிக்கர் விட்டாதீங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன போட்டிருக்கு அந்த ஸ்டிக்கரை மட்டும் பாருங்கள். பாப்பான் கிடையாது, எங்கேயும் கிடையாது. பாக்கி அரசவையும் இங்கே இருக்கான். அந்த கோயிலில் பூஜை பண்ணிட்டு இருக்கான். அவரை ஏற்று அவன் ஏதாவது மாளிகை கட்டிருக்கான், அதுவும் இல்லை. அவன் ஏதோ ஓட்டு வீட்டில் உட்காந்துருக்கான். அந்த அரசவை தான் பிச்சைக்கார பாப்பான எதிர்த்து உங்கள் சண்டை போகிறா. நீங்கள் யாரை எதிர்க்கணும்? பரதேசி அரசியலுக்கு வந்துட்டு 1000 கோடி 2000 லட்சம் கோடி தீவு வாங்கி வச்சுருக்காங்க. அவங்கள சண்டை போடுங்க சார். அதுலேயே நாட்டுக்கு முன்னேற்றம் கொண்டு வாங்க, திருடுகளை ஒழியுங்க. அங்கே சண்டை போட வேண்டியதை விட்டுட்டு அரசவை தான் பிச்சைக்கார பாப்பான எடுத்து உங்கள் சண்டை போகிறா இருக்குது. நியாயமே இல்லை. இப்போ இந்த டாபிக்குள்ள நம்ம கொஞ்சம் வெளியே போயிட்டேன், திரும்ப டாபிக்குள்ள நான் வரேன். இப்போ இந்து சமய அறநிலையத்துறை கொடுத்த விளக்கம்ல வந்து இங்க வந்து நான் யூஷுவலாவே வந்து இவங்க மட்டும் தான் உள்ள இருப்பாங்க, இதை வந்து ஒரு பெரிய இஷ்யூவா ஆக்க வேண்டாம் அப்படின்னும் கோயில் நிர்வாகம் தரப்புலையும் அப்படிதான் வந்து சொல்றாங்க. ஆனா இந்த செய்தி வந்து காலையில இருந்து இளையராஜா வந்து அவமானப்படுத்தப்பட்டாரு, காலையில இளையராஜா வந்து வெளியே நிக்க வைக்கப்பட்டுட்டாரு, ஜிஆர் உள்ள நிக்கிறாரு, இவர் வெளியே நிக்கிறாரு மாதிரியான விஷயங்கள் தொடர்ச்சியா பேசப்படுறதோட பின்னணி என்ன நினைக்கிறீங்க? இந்து மதத்தை அழிக்கிறதுக்கான குறிக்கோள் கட்டிருக்காங்க. 50 வருஷம் 75 வருஷம் சுதந்திரம் வாங்கிட்டு நடக்குது. அதனுடைய ஒவ்வொரு விளைவு. அதுக்கு ஆளுங்கட்சிக்கு சாதகமாக பல சேனல் இருக்கு. இதுல எங்க இந்து மதம் அழிக்கிறது வருது? ஏன் இல்லை இல்ல வேற நான் ஒரு சின்ன சாம்பிள் சொல்றேன். 3 பேர் இருந்தான். ஒருத்தன் அந்த பக்கம் போனா தன்னை முஸ்லீம் சொன்னான், இவன் இந்த பக்கம் போனா கிறிஸ்டின் சொன்னான். இந்த ஒருத்தனை தமிழ் இந்துன்னு சொல்லப்படாதான், இவனை தமிழ்னு மாற்றி வச்சிருக்கு. இது எவ்வளோ கேவலம். அது 3 பேர் இருந்தீங்க, அவங்க 2 பேர் போயிட்டாங்க. நீங்கள் இந்து தானே, இந்துன்னு சொல்லக்கூடாதுங்கிறான். ஏன் இந்துன்னு சொல்லவா? அப்போ எவ்வளோ தூரம் அழிப்பு முற்படுகிறாள்லாம். நீங்கள் இந்து தானே, அது சொல்லக்கூடாதுங்கிறான். தமிழன்னு சொல்லுங்கிறான். அவங்க தமிழ் இல்லையா, அவர் முஸ்லீம் கிடையாது, இவர் கிறிஸ்டின் சொல்லிட்டாரு. இன்னும் யாரு? அப்போ எவ்வளோ கேவலம் அது. விபூதி விட்டாக்கா சங்கி, ஒன்று பட்டக்கட்ட போடக்கூடாது. கேவலப்படாது. அடையாளங்களை கேவலப்படுத்துவது. 10 ரூபா நான் உங்களை ஏமாற்றிட்டா நாமம் போட்டான்னு சொல்கிறீங்க. நாமங்கிறது இந்து மதத்தோட புனிதமான நெத்திக்கிட குருதி தானே இது. அதை போய் ஒருத்தர் ஏமாத்துறதுக்கு கொண்டு சொல்கிறீங்களே. விபூதி போட்டோம், பட்டம் போட்டோண்டா, பட்ட சாராய மாதிரி. அடையாளங்களை கேவலப்படுத்துவது. இந்து மத அடையாளம் குடுமி வச்சுக்கிறது தான். கிராப்பு கிறிஸ்டின் அடையாளம். முஸ்லீம் பூரா கீழே வளர்த்து மேலே பட்டம் போடுவாங்க, அவங்களோட அடையாளம். சீக்கியர்கள் குடுமி வைப்பாங்க. அந்தந்த மதத்துக்கு ஒரு அடையாளம் இருக்குது. என் மதம் குடுமி வைக்கிறதுன்னா அது கண்டேர் பண்ணுறது. இந்து மத அடையாளங்களை தான் கேவலப்படுத்திட்டே இருக்கீங்க. இது என்ன இந்த நாட்டை இந்துக்கள் இல்லாத நாடாக மாற்றணும். இதனுடைய குறிக்கோள் தான் இது எல்லாம். இது கோவில் மூலமாக வெளிப்படும், பாப்பன எதிர்ப்பு மூலமாக வெளிப்படும், சனாதன எதிர்ப்பு. இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக என்ன கண்டென்ட்டு? இந்துக்களை ஒழிக்கணும், இந்த நாட்டை மற்றவங்களுக்கு தாராவாத்தணும், அவ்வளோதான். வேற என்ன குறிக்கோள் இருக்குது? அறநிலையத்துறை தமிழ் இந்துக்கள் கோயில் தான் இருக்குது. எல்லாம் ஒன்றுன்னா எல்லா கோயிலும் தலையிடணும்ல. அனைத்து ஜாதி அர்ச்சகர் ஆறான்னு சொன்னேன். எல்லாரையும் அங்கே கொண்டு போடுங்க, பாதிரியாரை போடுங்க, இமாமா இங்கே கொண்டு போடுங்க. சபரிமலைக்கு பெண்கள் போகலாமான்னு கேட்டாங்க, பெண்களை பாதிரியாரை கொண்டு போய் போடுங்க. மசூதியில் எல்லா பெண்களும் போகலாங்க. எல்லா இடத்துலையும் தலையிட முடியாத நீங்கள் இங்கே தலையிடாதீங்க. அதாவது அப்படி தான் போகும். மசூதி அப்படி தான் இருக்கும், சர்ச் அப்படி தான் இருக்கும், கோயில் அப்படி தான் இருக்கும். விரும்பினா வாங்க, விரும்பாட்டா போங்க, இவ்வளோதான். 3லேயும் அப்படி தான் இருக்கும். தலையிட முடியாது. இப்போ இந்த விஷயத்துல வந்து இப்போ இளையராஜா வந்து ஒரு இந்து தான். அவர் வந்து முழுக்க கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான். அவர் கடவுள் நம்பிக்கை இல்லாத ஆள் கிடையாதோ, இல்ல கடவுளை விமர்சிக்கிற ஆளோ கிடையாது. கடவுள் நம்பிக்கை இருக்கிற ஆள் தான். கடவுள் நம்பிக்கை இருக்கிற ஒரு ஆள், கடவுளை டெய்லியும் பூஜிக்கிற ஒரு ஆளுக்கே இங்க தான் நின்று சாமி கும்பிடணும்னு ஒரு வரைமுறை வைக்கிறாங்கல்ல. ஸோ அந்த இடத்துல தான் அந்த சாதிய படிநிலை வருது. இங்கதான் அவமானப்படுத்தப்பட்டாரு. இது சிஸ்டம்லாம் கிடையாது. இதுக்கு முழுக்க அவர் வந்து இது ஒரு சாதிய பின்னணியில மட்டும்தான் அவர் வந்து வெளியே நிறுத்தப்பட்டிருக்காரு அப்படின்னு தான் சார் தொடர்ச்சியா அது மேல வைக்கப்படுற விமர்சனமே. சொன்ன பதிலுக்கே மறுபடியும் அதே கேள்வியை கொண்டுறீங்க. ஜாதி அடுப்புலாம் என்ன விடணும்ல, என்ன விட மாட்டாங்க.
பார்த்தசாரதி சுவாமிக்கு பூஜை பண்ணுறவர் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போக முடியாது, சாமி தொட முடியாது. அவருக்கு ஒரு எல்லை இருக்குது. ஐயங்காருங்கிறதுனால போக முடியாது, ஐயருங்கிறதுனால போக முடியாது, யாரும் ஜாதி எழுப்பில் போகிறது பதில் கிடையாது. அவன் அங்கங்கே ஒரு சிஸ்டம், இங்கே நில்லுங்கன்னு நின்ன வேண்டிய அவ்வளோதான். அதுக்கு மேலே யாரும் எந்த ஜாதி கேட்க முடியாதுங்க. அவர் நின்றுட்டு தான் போட்டுமே சார் உள்ள. யாரும் போகக்கூடாதுன்னா நீங்கள் என்ன பெரிய கொம்பா உங்களுக்கு? எந்த ஜாதி இங்கே இருக்காத அப்படிங்கிற போது நான் போயிட்டு இளையராஜா கூப்பிடாம இருந்தாலும் நீங்கள் கேட்குற கரெக்ட். என்ன சார் ஜிஆர் நிற்கிறாரே சார்? ஜிஆர் நிர்வாகத்துக்குள்ள ஒருத்தருங்க. அதான் நான் முன்னால் சொன்னேன், ஒர்க் பண்ணுறவர் ஆஃபீஸ்க்குள்ளே எங்கே வேணால் போவார், அவர் போகிறார், நான் போக முடியாது. ஒர்க்கர்ஸை எங்கே வேணால் போவாங்க. அவர் ஏதாவது சும்மா லைட் எடுத்து அங்கே வைக்கிறார், அவர் நானும் எடுத்துகிட்டு அங்கே போனாக்க அவங்களுக்கு ஒரு எல்லை இருக்குது. இன்னும் சினிமா துறையில் பார்த்தா நல்லாயிருக்கும், கேமரா வியூ பார்க்க விட மாட்டாங்க தெரியுமா? அசிஸ்டன்ட் டைரக்டரை, அந்த கேமராமேன் இல்லை, ஜாதியில் இல்லை அங்கே அவ்வளோதான். நீ கேமரா வியூ பார்க்க முடியாது. கேமரா வியூ பார்க்கணும்னா அந்த அசிஸ்டண்ட் கேமராமேன் எவ்வளோ வருஷம் அங்கே பழகணும் தெரியுமா? சுலபமாக பார்க்க முடியாது. கேமரா வியூ சாதாரண பார்க்க முடியாது. அசோசியேட் டைரக்டர் ஆனால் தான் கேமரா வியூ பார்க்க முடியும் இல்லையா? அதெல்லாம் ஜாதி இல்லை, ஒரு கட்டுப்பாடுங்க. இதை தாண்டி வராதீங்க சார். அந்த நீங்க இப்ப கட்டுப்பாடு வந்ததுனால திரும்பவும் என்னோட கேள்வி இன்னும் எல்லா இடத்துலையும் இருக்குங்கிறேன், எல்லா இடத்துலையும் இருக்குங்கிறேன். நீங்க கோவிலுங்கிறதால திருப்பி திருப்பி சுற்றி அங்கே வரீங்க. எல்லா இடத்துலையும் இருக்குங்கிற போது எப்படி கேள்வி கேட்க முடியும்? இல்ல சார், அந்த கட்டுப்பாடு இருக்குல்ல, அந்த கட்டுப்பாடுக்கு பின்னாடி இருக்கிற விஷயம் என்ன? அந்த கட்டுப்பாடு முன்னாடி வைக்கிறீங்க. கட்டுப்பாடு நம்ம என்னன்னு எடுத்து பார்த்தா அதுக்கு பின்னாடி சாதிய படிநிலைகள் தானே சார் இருக்கு. நீங்க அப்படி கோவிலில் மட்டும் பிராமணனுக்கு மாத்திரம் கல்பிக்கிறீங்க. எல்லா ஆபீஸ்லயும் அங்கேயும் சொன்னா கேட்பீங்களான்னு கேட்கறேன். நான் பாப்பாங்கிறதுனால தான் உள்ள விடலை, நான் சொன்னா கேட்பீங்களா? நீங்க ஆபீஸுடைய கட்டுப்பாடு இருக்கு சார். இங்கே தான் வரணும், இங்கே தான் நிற்கணும், நீங்கள் இங்கே உட்காருங்க, உள்ள ப்ரோக்ராம் நடக்குது, சோஃபாவில் உட்காருங்க, கூப்பிட்றேன்னு சொன்னாங்கல்ல, நான் அங்கே போய் உட்காந்தேன்ல. அதெல்லாம் இல்லை, நானும் மனிதன், அவனும் மனிதன், நான் பாட்டில் இங்கே உள்ளே வரலாமா? நீங்கள் மரியாதையாக கூப்பிட்டு நான் வரணும், ரெடி ஆகிடுச்சு வர சொல்லு ஆரம்பிக்கலாம். நீங்கள் கூப்பிடாம நான் வர முடியாது. எல்லா இடத்துலையும் உனக்குங்க. சரி, இப்போ இளையராஜா நான் கேட்குறேன், நான் உள்ள வந்து நிற்கலாமான்னு கேட்டால் அவர் உள்ள விடுவீங்களா மாட்டீங்களா? பெர்மிஷனே கேட்குறாரு. இப்போ உங்களை மாதிரியே நான் உள்ள வரலாமான்னு கேட்குறாரு. கேட்க மாட்டோம். உள்ள வரணும்னு அவர் பிரியப்படுறாரு, உள்ள விடுவீங்களா மாட்டீங்களா? மாட்டோம். ஏன் மாட்டீங்க? நானே போக முடியாதுங்க. ஏன் இளையராஜா உள்ள விட மாட்டீங்க? யாருமே கூடாதுன்னா யாருமே இல்ல. எல்லாரும் தான் போய் இளையராஜாவுக்கு கொம்பு கிடையாதுங்க. எந்த பாப்பாரும் எந்த ஜாதிக்காரன் வர முடியாது, ஐயங்காரன் வர முடியாது, பாப்பா வர முடியாது, வேதம் படிச்சாலும் வர முடியாது, குடும்பி வச்சாலும் வர முடியாது, நாமம் போட்டாலும் எப்படினாலும் வர முடியாதுயா. இந்த எல்லையை தாண்டி வராது. அங்க ஜாதி எங்க இருக்கு? இதை தாண்டி வராதுன்னா ஜாதி பத்தி நீங்க பேசுறீங்க. நான் தான் எல்லாரும் போக முடியாதுங்கிறேன். நம்ம கோயிலில் போய் பார்ப்போம், 50 பேர் 100 பேர் இங்க பிரேயர் இருக்கிறாங்க. ஒரு சில பேர் கருவறை வரைக்கும் போறாங்க, ஒரு சில பேர் அந்த அர்த்த மண்டபம் வரைக்கும் நிக்கிறாங்க, ஒரு சில பேர் வெளியே நிக்கிறாங்க. சோ இந்த படிநிலைகள் இருக்குல்ல சார், இந்த படிநிலைகள் எந்த அடிப்படையில பிரிக்கப்படுது? அங்க நிர்வாகத்துல இருக்கக்கூடியவர்கள், அவ்வளவுதான். அதுக்கு பின்னாடி சாதியே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. கிடையாது என்ன இருந்தா நான் இப்ப தொட விடணும்னு நான் கேட்கறேன். சாதி அடையாளமா இருந்தா நான் போக முடியணுமா இல்லையா? கபாலி கோயிலுக்குள்ள சாதி அடையாளமா இருந்தா நான் போகணும்ல? விட மாட்டேன், போக முடியாது. என்ன பார்சாதி கோயிலுக்குள்ள ஐயங்க 2 பேர் ஐயங்கார் தானே, ஸ்ரீங்கரம் பார்சாதியும். இந்த ஐயங்கார் அதுக்குள்ள போக முடியுமா? அவர் இங்கே வர முடியுமா? 2 பேர் சேர்ந்து வரதராஜர் கோயிலுக்கு போக முடியுமா? காஞ்சிபுரத்துக்கு ஜாதி அடிப்படையெல்லாம் இல்லை. கோவிலுடைய கட்டுப்பாடுனா கட்டுப்பாடு தான் ஆகும். ஏன்னு கேட்க முடியாது. ஸோ பல விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இல்லை நேரத்தை செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம் சார். எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட ஆன்லைன்ல இங்கிலீஷ் கத்துக்க just ₹1 per minute. Visit angloenglish.com. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.